ஆட்சியை பற்றி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிப்பதை தனி மனிதருக்கு எதிரான அவதூறாக கருதி வழக்கு தொடர்வது சரியானது அல்ல என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு எதிராக தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை இன்று நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது பேசிய நீதிபதிகள், தமிழகத்தில் இருந்துதான் அதிகப்படியான அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாக கூறினார். ஆட்சியை பற்றி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிப்பதை தனி மனிதருக்கு எதிரான அவதூறாக கருதி வழக்கு தொடர்வது சரியானது அல்ல என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர். விஜயகாந்திற்கு எதிரான அவதூறு வழக்கினை வரும் ஜனவரி 2ஆம் வாரம் வரை விசாரிக்க இடைக்கால தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இது தொடர்பாக 2 வார காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.